கிங்ஃபிஷர் மாதிரியே யூகேலையும் குளோபல் ஏர்லைன்ஸ்னு ஒருத்தங்க நாங்களும் எங்க பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம்னு வந்தாங்க. ஹைஃப்ளைன் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து A380 வெட்லீஸ் பண்ணி மே மாசம் மான்செஸ்டர் அண்ட் கிளாஸ்கோ இந்த ரெண்டு டெஸ்டினேஷன்ஸ்ல இருந்து நியூயார்க்கு ஒரு ப்ரொமோஷனல் ஃபிளைட் மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்க. பட் இந்த ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஏர்லைன் பத்தின ப்ரமோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க. முக்கியமா குளோபல் ஏர்லைன்ஸோட CEO வந்து நியூ எரா ஆஃப் கமர்ஷியல் ஏர் டிராவல் மொமெண்ட் இன் ஏவியேஷன் ஹிஸ்டரின்னு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. பட் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன சொல்லி ப்ரமோட் பண்ணாங்களோ அதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா தான் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ பேசிக்கா கிரவுண்ட் இஷ்யூ என்னன்னா இவங்க ஒரு பிராண்டை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு டோட்டல் கண்ட்ரோலையும் ஹைஃப்ளைன்ற கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க ஒரு A380ல குளோபல் ஏர்லைன்ஸ்னு ஸ்டிக்கரை மட்டும் ஓட்டிட்டு ஃபிளைட்டை ஹைஃப்ளைன்ற ஒரு கம்பெனி தான் ஆப்ரேட் பண்ணாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே குளோபல் ஏர்லைன்ஸோட கண்ட்ரோல்ல இல்லாதனால இவங்க நினைச்ச எதையுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இது நார்மலா எல்லா ஸ்டார்ட் அப் ஏர்லைன்ஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். எதர் ஹிட் ஆர் மிஸ்ன்ற சிச்சுவேஷன்ல தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா எதனால எல்லாரும் இந்த ஏர்லைனை மட்டும் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா அந்த ஏர்லைனோட CEO சோஷியல் மீடியா அண்ட் பப்ளிக் இன்டர்வியூஸ்ல வந்த ஃபீட்பேக் எல்லாம் அக்செப்ட் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலேயே எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க லீஸ் பண்ண A380 மெயின்டெனன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கனால எந்த ஒரு ஃபிளைட்டுமே ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆல்சோ இப்போ ஏதோ புதுசா A340 லீஸ் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் பார்த்தேன். எல்லாரும் வேண்டான்னு சொல்ற ஏர்கிராஃப்ட் தான் இவங்க வேணும்னு சொல்லி தேடி போய் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட்டை பொறுத்தவரை இந்த ஏர்லைனோட ஃபியூச்சர் அவ்வளோ பிரைட்டாலாம் இல்லை. இதை பத்தின உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன்.